السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. فأقم وجهك للدين حنيفا فطرة الله التي فطر الناس جميعا فطرة الله التي فطر الناس عليها لا تبديل لخلق الله ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வகுப்பிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக தாவா பயிற்சி என்ற இந்த தலைப்பிலே தொடர்ந்து நம்ம பயணிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு இரண்டாவது வகுப்பு. சென்ற முறை அந்த வகுப்பிலே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். அது என்ன விஷயம்? இஸ்லாத்தை பற்றி ஏதோ பேசணும், அப்படி தானே? தாவா விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணி பேசி அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ கூட அந்த வசனம் தான் ஓதுனா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஃபித்ரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசணும். நம்ம ஞாபகம் இல்லையா? ஃபித்ரான்னு ஒரு விஷயத்தை பேசணும். இல்லை அது பிறகு, பட் டாபிக் வந்து ஃபித்ரா. அதாவது பொதுவாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒரு குழு கொடுக்கன்னா, இப்போ என்னுடைய வகுப்பில், இந்த தாவா ட்ரைனிங் வகுப்பில் நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு ஒரு வேலைக்கு பதில் தெரியலன்னு வைங்களேன், பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா? ஃபித்ரான்னு சொன்னீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும் அது. ஏன்னா எப்படியோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்கும் அது. சரி, ரைட். இந்த ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம திருக்குறள்லேருந்து ஒரு வசனத்தை நம்ம நினைவூட்டணும். ஃபித்ரா என்ற விஷயத்தை பேசினாலே இந்த குறிப்பிட்ட வசனத்தை தான் நம்ம ஒரு அடிப்படை வசனமாக வச்சு அதிலிருந்து பல விளக்கங்களை சொல்வதை பார்க்குறோம். ஃபித்ரா பற்றி யார் பேசினாலுமே இந்த வசனத்தை பேசி ஆகணும். அந்த வசனம் எந்த சூறா, எந்த நம்பர், ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் 30 அது ஈஸி நம்பர் ஞாபகம் வைக்கிறது, அப்படி தானே? இந்த 20 ஞாபகம் வச்சுருப்பாங்கல்ல, 20 என்னது? இப்போ இது மாதிரி தான் ஒரு இடத்துல பேசும்போது 20 அதனால 30 ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம். கடைசியில் பழையபடி அவங்க 20 தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து எங்கே போகணுன்னு தெரியல. ஓகே, 30 இந்த வசனம் வந்து ஒரு அடிப்படையான ஃபவுண்டேஷன் வசனம். எந்த விஷயத்துக்குன்னு சொன்னால், இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த கோட்பாடை விளங்குவதற்கு மிக முக்கியமான வசனம். இந்த வசனத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிட்டோம் சென்ற வகுப்பில். இதுதான் அந்த வசனம். அந்த வசனத்தை நம்ம பேசணும். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து சொல்லி காட்டுகின்றான். ஃபித்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபித்ரத் அல்லாஹ்வுடைய பேரோடு இதாஃபத்து செஞ்சு சொல்லி தருகிறான். அப்போ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள ஃபித்ரா என்பது எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குது. லா தபுதீல லி ஹல்கில், அல்லாஹ்வுடைய படைப்பில் இந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. அப்போ இந்த ஃபித்ரா என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் நேர்வழியிலேயே வராமல் இருந்தாலும் சரி, நேர்வழிக்கு சம்பந்தம் இல்லாத முறையில் எதிராக நடக்கக்கூடியவனாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே டீப் இன்சைட் என்ன இருக்குது அவனுக்கு? இந்த ஃபித்ரான்னு ஒன்று இருக்குது. அது ஒரு வேளைக்கு எப்படி இருக்கலாம்? வலுவிழந்து இருக்கலாம், அல்லது எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஃபித்ரான்னு ஒன்று இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அப்போ ஃபித்ரா என்று ஒன்று இல்லாமல் அந்த குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஃபித்ரா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை கருத்தில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இதுதான் நிலையான மார்க்கமாகும். இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த இயல்பு மனிதனை எதை நோக்கி இட்டு செல்கிறதோ, எதை நோக்கி அவனை உந்துகிறதோ, அது நிலையான மார்க்கம், உறுதியான இந்த மார்க்கத்தை நோக்கி உந்துகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வந்து நேர்வழியை நோக்கி உந்தக்கூடிய, நேர்வழியை நோக்கி அவனை ஈர்க்கக்கூடிய, நேர்வழியை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் பில்ட்டின்னாக இருக்குது. இந்த சிஸ்டம் இல்லாமல் யாருமே கிடையாது என்ற ஒரு அடிப்படையை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு சின்ன ஒரு அடிஷனலான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இந்த ஃபித்ராவை நம்ம மனசாட்சின்றது ஃபித்ரான்ற வார்த்தைக்கு மிக பொருத்தமான டிரான்ஸ்லேஷனானு எனக்கு சொல்ல தெரியாது. ஒரு மனசாட்சின்றதை ஃபித்ராவுக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா, இதுக்கு எதிராக இன்னொரு ஃபோர்ஸ் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்குது. அது என்னன்னு சொல்ல முடியுமா? மனோ இச்சை.
மாஷா அல்லாஹ். இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் மனோ இச்சைன்னு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ஃபித்ரா வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அங்கே பாருங்கள், வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். வசனம் தெரியும் தானே? பலி தபா அல்லதீன வலமு அஹுவா அஹும் பி கைரி இல்ம். அந்த அநீதி இழைக்கக்கூடிய மக்கள் தங்களது மனோ இச்சையை அறிவு இல்லாமல் பின்பற்றுகிறார்கள். அப்போ மனோ இச்சை பின்பற்றுறான். இப்போ மனோ இச்சை பின்பற்ற என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபமை யஹ்தி மன் அதல்லல்லாஹ். இது ஒரு டேஞ்சரான ஒரு சென்டென்ஸ். இது அல்லாஹ் சொல்கிறா, அல்லாஹு வழி கெடுத்தவனை எவன் நேர்வழியில் செலுத்த முடியும். இப்படி கேட்டால் என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ மேட்டர் ஃபினிஷ்டு. அப்போ இது ஒரு டைப்பான, அதாவது இந்த வேர்டிங்கே வந்து ஒரு 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 டேஞ்சரான ஸ்டைலில் அந்த வசனத்தை சொல்லிக்காரு. அப்படின்னா என்னது? ரொம்ப டேஞ்சர் என்ன தெரியுமா? மனோ இச்சை பின்பற்றினா ப்ராப்ளம். மனோ இச்சையை பின்பற்றினா முடிஞ்சுது. அதே சமயத்தில் இந்த ஃபித்ராவை பின்பற்றினா இந்த மனசாட்சி நம்ம லூஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். அதனால் மனசாட்சி கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன் இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. என்னட்ட நம்ம ஒரு யூசேஜுக்காக பேசுகிறோம். இந்த ஃபித்ராவை நம்ம பின்பற்றணும்னு சொன்னால் அது நேர்வழி நோக்கி உந்தும். அதே டைமில் டேஞ்சர் என்னன்னு சொன்னால், மனோ இச்சையை ஒருத்தன் பின்பற்றினா வழிகேடு கேரண்டி அவனுக்கு கிட்டத்தட்ட. இப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான், அல்லாஹ் வழிகெடுத்தவனே எவன்ப்பா நேர்வழியில் செலுத்த முடியும் இப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒன்றுமே பேச முடியாது. எந்த கேப்புமே இல்லைங்க. கரெக்ட் தானே? அப்போ இவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் தான் எது? மனோ இச்சையை பின்பற்றுவது. அப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ஃபித்ராவுக்கும் மனோ இச்சைக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் அந்த ரெண்டு வசனத்திலே கொடுக்குறான். 29வது வசனத்தில் மனோ இச்சை பின்பற்றினா கதை முடிஞ்சுது. 30வது வசனத்தில் இந்த ஃபித்ரா என்பது அதை ஃபித்ரா எதை நோக்கி உங்களுக்கு இட்டு செல்கிறதோ அதை முன்னோக்குங்க நீங்கள், ஏனென்றால் அதுதான் நிலையான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்போ இப்படி ஒரு சிஸ்டம் உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இதை பற்றி அதிகமாக நம்ம பேசுவோம். ஆனால் யாரையும் நீங்கள் பாருங்கள், யார் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாத மக்களோ அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போகும்போது என்ன விளங்குவீங்க? ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அவங்க மனோ இச்சை தான் பின்பற்றுறாங்க. இப்படி யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். மனோ இச்சை பின்பற்றினா தான் நேர்வழிக்கு வரமாட்டாங்க. நேர்வழிக்கு வர்றது தடுக்கிறது எது தெரியுமா? மிக முக்கியமாக எல்லா வழிகேட்டையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான்? மனோ இச்சை பின்பற்றிக்கிட்டு இருப்பான். அங்கே போனால் ப்ராப்ளம். அந்த மனோ இச்சைக்கு பின்னாடி சுற்றினா, இது மனோ இச்சையை பற்றி நிறைய வசனம் இருப்பதை பார்க்குறோம். பின்னாடி நேரம் இருந்துச்சுன்னா நான் சொல்லி காட்டுறேன். உதாரணமாக மனோ இச்சையை வந்து யார் வந்து தன்னுடைய இலாகாக எடுத்துக்கொண்டானோ அல்லாஹ் அவனை சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும்? அல்லாஹ் அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் செலுத்துகிறான். அதே மாதிரி அப்படிப்பட்ட சில மக்களுக்கு கண், பார்வை, செவி, உள்ளம் எல்லாமே சீல் வைக்கப்படுது. இதெல்லாம் எங்கே? மனோ இச்சை எனக்கு ஓகேன்னு சொன்னால் பிரச்சனை. அப்போ ஒன்று மனோ இச்சைக்கு கட்டுப்படணும், இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலைன்னு சொன்னால் அவன் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவான், படக்கூடியவன். ரெண்டுக்கு நடுவில் ஒன்று கிடையாது. நான் 50% மனோ இச்சை, 50% அல்லாஹ் கட்டுப்படுதுன்னு ஒன்று கிடையாது. இந்த இடம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் கட்டுப்பட்டால் மனோ இச்சையை வழிகெடுக்கும், அது தனி விஷயம். மனோ இச்சையை கொஞ்சம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நம்ம தடுமாறுவோம், அப்புறம் கீழே வந்துட்டு எந்திரிச்சு யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ நீங்கள் வருவோம், அது ஓகே மனுஷனுக்கு. ஆனால் மனோ இச்சையும் 50% எடுத்துக்கிறவன் அப்படி பண்ண முடியாது. மனோ இச்சை கட்டுப்பட்டான்னு சொன்னால் அல்லாஹ் கட்டுப்படலைன்னு ஆகிடும். அல்லாஹ் கட்டுப்பட்டான்னு சொன்னால் மனோ இச்சை கட்டுப்பட முடியாது. மனோ இச்சையை மனுஷனை தடுமாற்றலாம், வழி தவற வைக்கலாம், கீழே விழ வைக்கலாம். நம்ம எந்திரிச்சு திரும்ப என்ன செய்வோம்? நேரான ரூட்டுக்கு வர ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி மன்னிப்பு கேட்டு இப்படி தடுமாறிக்கிட்டே இருப்போம். இந்த பாதையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு மிக அடிப்படையான ஒரு செய்தி அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எதுக்கு நம்ம இந்த டைனாமிக்ஸ் இதை சொல்கிறோன்னு சொன்னால், நீங்கள் தாவா களத்தில் யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ண போனால் இப்படி இந்த ஒரு சிஸ்டம் உள்ள ஒர்க் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த கரெக்டான பாயிண்ட்டை நமக்கு அவங்களுக்கு தெளிவுபடுத்த முடிஞ்சா, சில சந்தர்ப்பத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால், சார் நீங்கள் மனோ இச்சை பின்பற்றுறீங்க, ஏன் இஷ்டம் மனோ இச்சைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, உண்மை எது நேரான பாதை எதுன்னு பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இந்த கருத்தையும் நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு கூட சிந்திப்பதற்காக சுட்டி காட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அதே போல் அதுக்கு அடுத்த வசனத்தில் 30வது வசனம், அது 31வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டினான், முனீபீன இலைஹி ஒத்தகுஹு அக்கீமு ஸலாத்த வலா தகூனு மினல் முஷ்ரிகீன். அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் ஆர்வப்பட்டு முன்வரக்கூடியவங்களாக வாங்க. அப்படி வந்தால் வெற்றி. அப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால்,
யாராவது ஒருவன் எனக்கு நேரான பாதையை நோக்கி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதுக்காக ட்ரை பண்ணால் நேரான பாதைக்கு வந்துடுவான். நேரான பாதை எனக்கு தேவையில்லைன்னு மறுத்து மன வச்சு பின்பற்றால் நேரான வழி இல்லாமல் போயிடுவான். அப்போ நேரான பாதையை ஆசைப்பட்ட ஒருத்தருக்கு நேரான பாதை கிடைக்காம போகுமா என்றால் இன்ஷா அல்லாஹ் நேரான பாதையை ஆசைப்பட்டு அதுக்கு ஒருத்தர் சின்சியராக இஹ்லாஸோட முயற்சி பண்ணான்னு சொன்னால் நிச்சயமாக நேரான பாதையை அல்லாஹ் காட்டுவான். இது வேறு வேறு வசனங்களையும் நம்ம அந்த விளக்கத்தை பெற முடியும். உதாரணமாக திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டினான், எஹிதி இலைஹி மன் அனாப், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் அல்லாஹ்வை நோக்கி எனக்கு நேரான பாதை வேணும், எனக்கு கைடன்ஸ் வேணும், எனக்கு உண்மை தெரியணும், அதை நான் பின்பற்றணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணான், எங்கேருந்து எங்கே முயற்சி பண்ணாலும் சரி இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கான், நேரான பாதைக்கு அவனை கைடன்ஸ் பண்ணிவிடுவான். ஆனால் ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு நேரான வழி வேண்டாம் சார், நான் என் இஷ்டத்துக்கு வாழ போகிறேன், அந்த நேரான பாதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உண்மை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று வேண்டாம்னு ஒருத்தன் போனால் அவன் நேர்வழி கிடைக்காது. அப்போ நல்லா யோசிங்க, நேர்வழி ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் டீப்பாக என்ன இருக்குது, எனக்கு தேவையில்லை. அவன் ஏதோ ஒரு இடத்து கட்டத்தில் என்ன செய்கிறான், உள்ளத்திலையோ மனசளவுலையோ செயல்பாட்டிலையோ அந்த கோணத்தில் இருக்கிறான், தேவையில்லை, அதனால் கிடைக்கல. அப்போ மறுமையில் போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போதும் நீ ஏன்பா நேர்வழிக்கு வரல, அப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்லப்படும், நீ வேண்டான்னு சொன்னியே, ஆமாம் வேண்டான்னு தான் சொன்னேன், அப்போ நீ வேண்டான்னு சொன்னால் எப்படி கிடைக்கும்? இப்படி ஒரு கோணம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நேர்வழியை பொறுத்த வரைக்கும் நேர்வழி வேணும்னு ஆசைப்பட்டவனுக்கெல்லாம் நேர்வழி உண்டு, வேண்டாம் என்று மறுத்தால் நேர்வழி கிடைக்காமல் போகக்கூடிய சாத்தியம் உண்டு. மற்றபடி யாருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்குறான், எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேர்வழிக்குள்ள அந்த சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், அது அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். அப்போ இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த ஃபித்ராவில் இன்னொரு முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் என்னவும் உள்ளடக்கி இருக்கிறது. மிக முக்கியமாக என்ன இருக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் நமக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறான். அது அல்லாஹோடு நம்ம செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கைன்னு சொல்கிறதை விட அல்லாஹுக்கு முன்னாடி நம்ம சாட்சியம் சொன்ன ஒரு விஷயம். அதை உடன்படிக்கை என்றும் மீசாக் என்றும் என்ன அந்த வசனங்கள் மீசாக் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இது அகத ரப்புக்க மின்பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியத்தகும், ஆதமுடைய அந்த பனி, அதாவது ஆதமுடைய மக்களுடைய அந்த முதுகுகளிலிருந்து அவங்களுடைய பின்னாடி வரக்கூடிய அந்த வழித்தோன்றல்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து, அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம். இந்த வேர்டிங்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மையே நமக்கு சாட்சியாக்கி அல்லது நமக்கு எதிராக நம்மளே சாட்சி சொல்லி, நம்மளே என்ன செஞ்சுருக்கிறோம், நமக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்கிறோம், அல்லது நமக்கு நம்மளே சாட்சியாக இருந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் உங்களையே உங்களுக்கு சாட்சி ஆக்கணும். அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், சாட்சியாக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப் அல்லவா அப்படின்னு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்டிருக்கிறான். இப்போ நம்ம இல்லை என்ன சொன்னோம், காலு பலா ஷஹீதுனா, இவ்வளோ வரைக்கும் சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாரும் காலு பலா வரைக்கும் கேட்டிருப்போம், ஆனால் காலு பலாவோட முடிக்கல. அங்கே என்ன சொல்லுது, காலு பலா ஷஹீதுனா, யா அல்லாஹ் நீ தான் எங்கள் ரப்பு, நாங்கள் சாட்சி சொல்கிறோம், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். இப்போ இவ்வளோ கேரண்டி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் நம்ம அங்கே. அதுக்கப்புறம் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டினா அன் தக்கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன்ஹாதா காஃபிலீன். அப்போ இதை எதுக்கு நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னு சொன்னால், மறுமையில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, யௌமுல் கியாமால இந்த ஒரு மேட்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமே யாழ்தான்னு நீ சொல்ல முடியாது, சொல்ல அனுமதி கிடையாது உனக்கு. ஏனென்றால் நீ ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கிற, நான் தான் ரப்பான்னு கேட்டேன், ஆமான்னு சொல்லியிருக்கிற, அதை குரானில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு திருக்குரான் சொல்லி வேற காட்டுது, நீ இப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்கப்பா அப்படின்னு. அப்போ மறுமையில் போய் என்ன சொல்ல முடியாது, ஓ இந்த மேட்ரா, படைச்சிறைவன் ஒருவன் இந்த விஷயத்தை நான் கவனிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அதான் அங்கே பாயிண்ட். அப்போ இது ஒரு லாக் இந்த இடத்துல பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு சில அறிஞர்கள் சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல இந்த ரிட்டாரிக்கல் கொஸ்டின் பாங்க. இப்போ உதாரணமாக நான் தான் உங்களுக்கு வகுப்பு நடத்தக்கூடிய ஆசிரியர் அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், நான் தான் ஆசிரியர்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன், கரெக்ட் தானே? நான் சொல்லித்தரல சார், நான் தான் ஆசிரியர், ஓஹோ அப்படியா, நாங்கள் வேறு என்னமோ நினச்சோம், அப்போ தான் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன்னு அர்த்தம், கரெக்ட் தானே? இப்போ அப்படி பண்ணலை, நான் என்ன கேட்குறேன், நான் தானே போங்க ஆசிரியர் இந்த இடத்துலன்னு சொன்னால் நீங்கள் ஆமாம், அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை நான் கொஸ்டின் கேட்குறேன், கரெக்ட் தானே? கொஸ்டினுக்கு எதிர்பார்க்குறது ஆன்சர் இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நான் சொல்கிறது, இதான் ரெட்டாரிக்கல். அப்போ அதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிஞர்கள் சொல்லும் பொழுது இந்த கொஸ்டினே எப்படி இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கூட பண்ணல நமக்கு. அல்லாஹ் நம்மள்ட்ட நான் தான் உங்கள் ரப்புன்னு அறிமுகம்லாம் படுத்தலை, இன்ஃபர்மேஷன் பண்ணலை, கன்ஃபர்மேஷன் பண்ண சொன்ன மாதிரி. ஏன்னு சொன்னால் அப்போ நம்மள்ட்ட இந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட என்ன இருக்குது, அல்லாஹ் தான் ரப்புன்ற இல்மு உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த ஃபித்ரா எவ்வளோ டீப்புன்னு பாருங்கள்.
இந்த ஃபித்ராவுடைய டீப் என்னண்டா, அந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்து நான் தான் ரப்பு ஞாபகம் வச்சுக்கிடுங்க நான் அனுப்பலை. நாட் லைக் தட். நம்மளை படைக்கும் போதே நம்மகிட்ட அந்த இல்மு உள்ளுக்கு இருக்குது, அதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான், உனக்கு ஏற்கனவே தெரியும் இது அப்படின்னு. அப்போ அந்த மீசாக்கு டைம்லையே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மகிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்குறான்ற ஒரு ஆங்கிள் இந்த கொஸ்டின் கேட்குற ஸ்டைலில் இருக்குன்னு. அப்போ இந்த ஃபித்ராவில் படைச்செறிவன் ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் படைத்தவன் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து அவ்வளோ டீப்பாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, யாரும் அசைக்க முடியாது. அதை கன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல என்ன செய்வது, இந்த சாட்சி மூலமாக வாங்கப்படுகிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறா, இது எனக்கு தெரியாது நாளைக்கு வந்து பேசாத அப்படின்னு. சரி, அதோட மட்டுமா விட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டினான்னு சொன்னால், அவு தக்கூலு இன்னமா அஷ்ரக ஆபா உனா மின் கபுல் வ குன்னா துர்ரியத்தன் மின் பாதிஹிம் அஃபத்துஹ்லிகுனா பிமா ஃபஅலல் முப்திலூன். மறுமையில் வந்து நீ என்ன சொல்லக்கூடாது, நாங்கள் வந்து எங்களுடைய மூதாதையர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, ஷிர்க் வச்சாங்க, நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்து வழி தோன்றலாக இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை பின்பற்றிக்கிட்டோம். அப்போ யாரோ பண்ண மிஸ்டேக்கு எங்களை தண்டிக்க போறியா யா அல்லாஹ், இப்படி இன்னும் மறுமையில் நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ பாருங்க, மறுமையில் போய் அல்லாஹ் படைத்தவன் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ் படைச்சவன்ற விஷயம் எனக்கு தெரியல, கவனம் இல்லாமல் இருந்துட்டேன் இப்படின்னு சொல்ல முடியாது. மற்றவங்க எல்லாம் வழி எடுத்தாங்க, அதனால நான் ஒரு தப்பான ரூட்டில் போயிட்டேன், அவங்க வழி எடுத்ததுக்கு நானா யா அல்லாஹ் பொறுப்பு இப்படி பதில் சொல்ல முடியாது. அப்போ நானே வழிகட்டேன்னு சொல்ல முடியாது, என்னை வழிகெடுத்தான்னு சொல்ல முடியாது. எந்த விஷயத்தில், படைச்சறிவன் ரப்புன்ற விஷயத்தில் நானே வழிகட்டுட்டேன், கேர்லஸாக இருந்துட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னும் பதில் சொல்லுது அளவுடு கிடையாது. அதே போல் மக்கள் வழி எடுத்துட்டாங்க, நான் கேர்லஸாக அப்படி போயிட்டேன் பின்னாடி இப்படி சொல்கிறது அளவுடு கிடையாது. நல்லா பாருங்கள், இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் உங்களுக்கு. மறுமையில் நீ தான் ரப்புன்ற விஷயத்தில் கேர்லஸாக இருந்துட்டேன்னு சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். மற்றவங்க வழி எடுத்தாங்க அதனால் வழிகட்டு போயிட்டேன்னு சொன்னாலும் இந்த விஷயத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். இது ரெண்டு நீ சொல்லதுக்கு அளவுடு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவதில் இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம், இதான் கேள்வி. ஓகே, நான் எதிர்பார்க்குற ஆன்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்னமா, இன்னும் ஸ்ட்ரென்த் வேணும் ஆன்சரில். இன்னும் கரெக்டு, பட் ஸ்டில் நான் எதிர்பார்க்குறது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அந்த ஃபித்ராவை நம்ம யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறதுனால இன்னும் வெயிட் எதிர்பார்க்குறேன். எல்லா ஆன்சரும் கரெக்டு தான். அதாவது இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வேலைக்கு அனுப்புறீங்க ஒரு பேச்சுக்கு, அவன் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவானோ கரெக்டாக அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் லாக் பண்ணிடுறீங்க, இந்த மிஸ்டேக்லாம் வந்து சொல்லக்கூடாதுப்பான்னு கரெக்டாக சொல்லிவிட்டு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மிஸ்டேக்கை சொல்லக்கூடாது மட்டும் இல்லை, மிஸ்டேக்கை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். சரி, இவ்வளோ குழு கொடுத்துட்டேன். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அது ஓகேங்க, அதான் குர்ஆன் வசனம், அந்த வசனம் தானே இது. இந்த வசனத்தை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இதுலேருந்து நம்ம என்ன புரியலான்னு தான் கேள்வி கேட்குறோம். கரெக்டு, ஓகே, அதை கண்டிப்பாக பண்ணுங்க. ஒரு ஆவரேஜாக இருக்கீங்க இன்னும். கரெக்டு, அதுலேருந்து தான் என்ன புரியணும் தான் கொஸ்டின். ஓகே, நீங்கள் ஒரு உள்ள வந்துட்டீங்க, கொஞ்சம் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க சொல்லுது. ஓகே, இப்போ நீங்கள் ஓரளவுக்கு வந்துட்டீங்க. நான் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன்னு சொன்னால், மறுமையில் அல்லாட்ட காரணம் சொல்லி தப்பிக்க தேவைப்படாத அளவுக்கு உறுதியாக இந்த கருத்து உள்ளே இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? இப்போ அல்லாஹ் வந்து இந்த காரணத்தை மறுக்கிறான்னு சொன்னால் அநீதியாக மறுக்கல, இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை சார். இந்த காரணத்தை சொல்ல தேவையே இல்லாத அளவுக்கு உறுதியாக இருக்குது, அப்புறம் எதுக்கு காரணத்தை சொல்கிறேன்னு? இது ஒரு பாயிண்டா இல்லையா? இப்போது இந்த காரணத்தை சொல்கிறது அனுமதிக்கப்படாது அப்படின்னா நம்ம அநீதி இருந்தால் என்ன சொல்லுவோம், இது எப்படி நான் கேர்லஸாக விட்டுட்டேன், இதெல்லாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக பிடிச்சா அப்படின்னு. இது ஏன் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கப்படுதுன்னு சொன்னால், இந்த காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு டீப்பாக அவ்வளோ ஆழமாக அந்த கருத்து உள்ளே இருக்குன்னு. நீ காரணமே சொல்ல அவசியம் இல்லை, காரணம் சொல்ல அவசியம் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது எப்படி காரணம் சொல்ல முடியும் நீ? இப்படிங்கிற ஒரு ஆழமான பாயிண்ட் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ எதுக்கு இந்த கருத்தை நம்ம வலியுறுத்துறோம்னு சொன்னால், தாவா கிளாஸில் இந்த அளவுக்கு டீப்பாக உறுதியாக எல்லார் உள்ளத்திலையும் படைச்ச இறைவன் ஒருவன்ற கருத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இதை நம்ம விளங்கிக்கிறணும். அதை அவங்களும் மறுக்க முடியாது.
ஆனால் அதை மீறிக்கிட்டு அவங்க மனோ இச்சையை பின்பற்றுறது, கஃப்ல பல ரீசன் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் மறுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன நம்ம புரியணும்னு சொன்னால், படைச்ச இறைவன் ஒருவன்ற கருத்து ரொம்ப டீப்பாக எல்லா மனுஷன் உள்ளதுலேயும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதை நம்ம உறுதியாக நம்பணும். இதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து. அதே போல் நம்ம பல இஸ்லாத்து வரக்கூடிய பல மக்களுடைய அந்த டிஸ்கஷனையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அந்த எப்படி வந்தோம் நேர்வழிக்குன்னு சொல்லக்கூடிய விளக்கங்களை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவங்க டச் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக? அப்போ ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், படைச்ச இறைவன் ஒருவன்ற கருத்து எல்லார் உள்ளத்திலும் ரெஜிஸ்டர். இதை யாராலையும் மறுக்க இயலாது. மறுத்தா வம்படியாக மறுக்கலாம், அது வேறு விஷயம். அதே போல் ஃபித்ரா என்பது நேரான வழியை நோக்கி வழிகாட்டக்கூடிய ஒரு இயல்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறார். அந்த இயல்பை விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அது உண்மையை ஏற்றுக்கொள்ளும், நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும். அதனால தான் உதாரணம் பார்த்தீங்கன்னா மாரூஃப் முன்கர்னு சொல்லப்படுது. நல்ல விஷயத்தை மாரூஃபு, கெட்ட விஷயத்தை அம்ரு பினல் மாரூஃபி ஒன் நஹி அனில் முன்கர். அப்படி தானே? கரெக்டாக? ஆமான்னு சொல்லுங்கள். கரெக்ட் தானே? அப்போ அம்ரு பினல் அம்ரு பில் மாரூஃப். மாரூஃப்னா என்ன ஆக்சுவலாக அரபியில் மீனிங்கு? என்னம்மா? இல்லை அரபியில் மீனிங் அறியப்பட்டது, தெரிஞ்சது. முன்கர்னா தெரியாத விஷயம், அல்லது ரிஜெக்டடு, அல்லது நிராகரிக்கக்கூடிய விஷயம். முன்கர்னா ஒன்று அறியப்படாது, இல்லாத நிராகரிக்கக்கூடிய, ரிஜெக்ட் பண்ணுற விஷயம். அப்போ என்ன பாயிண்ட் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல விஷயத்தை அறிஞ்சதுன்னு சொல்கிறா, கெட்ட விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறா. இப்போ அறிஞ்சது ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறது இயல்பாகவே மனுஷனுக்கு உள்ளத்தில் என்ன ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொன்னால், இது ஒழுக்கமானது, இது ஒழுக்கமில்லாத விஷயம் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாம் வந்து இன்னும் தெளிவாக கரெக்டாக நமக்கு லிமிட் பண்ணி காட்டுது. எந்த ஒரு மனுஷனும் பாருங்கள், பொதுவாக உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவன் கடவுளே மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஒழுக்கத்துக்கு முரணான விஷயத்தை பப்ளிக்கில் செய்ய அவனே வைக்கப்படுவான். இது எப்படி அவனுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு தெரியுது? ஏன்னா உள்ளுக்கு என்ன இருக்குது, சில விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு. அதனால தான் திருட்டு தப்பு எல்லாரும் ஈஸியாக ஒத்துக்குறோம், ப்ரூவ்லாம் பண்ண தேவையில்லை. ஏன் ப்ரூவ் பண்ண தேவையில்லை? ஏன்னா உள்ளுக்கு என்ன இருக்குது, ஏற்கனவே சில சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் ஈஸியாக இதெல்லாம் ஒத்துக்கிட்டு போகிறாங்க. அதே டைமில் அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுன்னு கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. புரியுது? அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற விஷயம் இல்லை. ஆனால் எல்லாரும் உள்ளம் ஏற்றுக்கிறது. ஏன் ஏற்றுக்கிறது? ஏன்னா எல்லா உலகத்தையும் என்ன இருக்குது, சில பேசிக் செட்டிங், மனித வாழ்க்கை, சில ஒழுக்க, அதாவது கைடன்ஸ் பண்ணக்கூடிய சில மாரல் பிரின்சிபலுடைய அடிப்படைகள், உண்மை ஏற்றுக்கொள்ளது. அதே மாதிரி நீதி அநீதி பாருங்கள், எந்த மனுஷனாக இருந்தாலும் அநீதி ஏற்றுக்கிறவானா? எவனாக இருந்தாலும் சரி, அநீதி செய்கிறவன் கூட அவனுக்கு அநீதி ஏற்றுக்கிற மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்கள். அநீதி செய்கிறவனாக இருந்தால் கூட அவன் வருமே என்ன சொல்லுவான், சார் எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு நீதியை மறுத்துட்டாங்கன்னு. எப்போ நீ தான்ப்பா உலகத்தில் அநீதி மெயினாக செஞ்சாலும், ஆனாலும் அவன் என்ன செய்வான், எனக்குண்டா நீதி வேணும்பா. அப்போ எல்லாருக்கும் எது நீதி எது அநீதி, நீதி கரெக்ட் அநீதி தப்புன்னு தெரியுது. ஏன் தெரியுது? இது எல்லாம் ஃபித்ராவுடைய அந்த ஃபவுண்டேஷன் வந்து இப்படிப்பட்ட சில பல்வேறு பரிணாமங்கள் அதுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். இதில் நம்மகிட்ட கேட்டால் இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம சொல்லலாம், பட் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போ எதுக்கு இந்த ஃபித்ராவை நம்ம பேசணும்? சொல்லுங்க ஜி. இதில் வந்து அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் இப்போ இஸ்லாம் சேர்லையோ அவங்கள பற்றி சொல்கிறாரா இல்லை சொல்லப்பட்டு இது 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 எல்லாருக்கும் தானே. இது வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் எங்கே வந்தால், அந்த அல்லாஹ் வந்து எல்லாரையும் படைப்பதற்கு முன்னாடி சாட்சி சொன்ன அந்த மக்கள்கிட்ட சொல்கிறா, உதாம்பா அவங்க சிச்சுவேஷன். அப்போ அவங்க வந்து கரெக்டான முறையில் ஏன் 5 வக்து தொழல ஒரு கேள்வி கேட்டால் மேபி பதில் சொல்லாமல் இருக்கலாம். எதுக்கு நீ கல்லையோ மண்ணையோ வணங்குனேன்டா பதில் சொல்லணும்ல, அதை வணங்காமல் இருந்திருக்கணும்ல. இந்த அடிப்படை ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து அந்த கோணத்தில், அதாவது இஸ்லாம் தெளிவான முறையில் சேராத மக்களாக இருந்தால் கூட பொதுவாக படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் இப்படிங்கிற சில அடிப்படைகளை அவங்க விளங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துற மாதிரி தான் அந்த வசனம் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை கடவுள் இல்லை, படைச்ச ஒருவன் தான் நம்ம சொல்ல முடியும். படைச்சவன் சொல்லிட்டு இப்போ எதையாவது ஒன்று ஒரு மரத்தையோ ஒரு இதையோ படைச்சவன் சொன்னால் அது படைச்சவன் இல்லையே தான், நமக்கு தான் தெரியுமே, அவங்களுக்கு தான் தெரியுமே. அவனே வச்சு மரத்தை வளர்த்துக்கிட்டு அது படைச்சவன்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு பேச்சுக்கு. கரெக்ட் தானே? ஸோ அது ஒரு பொதுவான விளக்கம் தான். நல்ல கேள்வி. இந்த வசனம் இந்த டைரெக்ஷனில் உள்ள கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுற ஒரு கருத்தை தருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு படைத்த இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத வந்து ஒருத்தங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறீங்கன்னு வைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு டிஸ்கஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணணுமா அவங்கள்ட்ட? தேவையில்லை. ஏன் ப்ரூவ் பண்ண தேவையில்லை சொன்னால் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அவனுக்கு. அப்போ அதனால நம்ம எதையாவது இந்த தாவா சம்பந்தமாக பேச போகின்ற பொழுது அதை நான் பின்னாடி அடுத்தடுத்த கிளாஸில் வந்து எப்படி பேசணும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்கிற கருத்தை நம்ம பேசுவோம். அதனுடைய முன்னோட்டமாக நான் முதல்ல இந்த ஹாலுக்கு வர்றதுக்கு பள்ளிவாசல் அடையாளம் சொன்னது சொன்னேன் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் அவன் ஏற்கனவே அவனுக்கு மனசில் என்ன இருக்குது, இந்த கருத்து ஆழமாக ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. அதனால் இந்த கருத்தை சொல்லித்தர சிரமப்படக்கூடாது. எந்த கருத்தை, எல்லாத்தையும் படைச்சது ஒரு இறைவன் தான், நீங்கள் மெனக்கிட்டலாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதான் ஏற்கனவே அவனுக்கு தெரியுமே. இப்போ இதுக்கு நம்ம நபிமார்களுடைய வரலாறுலேருந்து நம்ம சில எவிடன்ஸ் வரும்போது நம்ம காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இந்த ஹதீஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் ஒரு இயற்கை மார்க்கத்திலே பிறக்குது. அதை வந்து பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறாங்க, யகுதியாக நஸ்ரானியாக அல்லது மஜூசியாக மாற்றுகிறார்கள். அப்போ இதிலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஃபித்ராவின் அடிப்படையில் பிறந்தாலும் ஃபித்ராவை கரப்ட் பண்ண முடியுமா, ஃபித்ராவினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை ஸ்பாயில் பண்ணி வழிகெடுக்க முடியுமான்னா முடியும்னு காட்டுது. அப்படி தானே, கரெக்டாக? ஆனால் அந்த வழிகேட்டை என்ன செய்யலாம், கிளியர் பண்ணி ஃபித்ராவை ஆக்டிவ் பண்ணலாம். அது என்ன செய்யும், நேரான வழிக்கு வரும். அப்போ ஃபித்ரா வந்து கரப்டும் பண்ணலாம், அந்த ஃபித்ராவை சரியான முறையில் நம்ம ட்ரிகர் பண்ணால் அது என்ன செய்யும், கிளியர் ஆகி டைரக்ஷனுக்கு வரலாம். அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குன்னு வைங்க. மொபைல் ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது, ஒருத்தர் சிம்பிளாக யூஸ் பண்ணுறாரு, உங்கள்ட்ட அந்த ஆப் ஒர்க் ஆகலை. அப்போ நம்மளை விட வயசு கம்மியான பையன் தான் போகணும். ஏன்னா வயசான ஆள்கிட்ட போனால் மொபைல் சரியாக தெரியாது அவங்களுக்கு. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி என்னப்பா ஒர்க் ஆகலன்னா அவன் கூப்பிடுவான், தாத்தா கொடுங்க, சரியா சாச்சா. என்னை 2 பேர் ஒரு ஆள் பேசும்போது என்ன சாச்சா வாங்கன்னு 2-3 தடவை என்ன சொல்லிட்டாரு. நான் 3 தடவை வரைக்கும் பொறுமையாக இருந்தேன். 4வது தடவை சொன்னேன், பிரதர் இனிமேல் சாச்சான்னு சொல்லாதீங்க நீங்கள், இது வரைக்கும் நான் அந்த ஃபீலிங்கே எனக்கு வரல, தயவுசெய்து வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 தடவைக்கு மேலே நம்ம எப்படி பொறுக்க முடியும், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அது சைட் டாபிக். ஓகே, அவன் கொடுத்த உடனே வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு, என்ன அங்கிள், அங்கிள்னு மாற்றிட்டேன், என்ன அங்கிள் இந்த ஆப்பை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆன் பண்ணி விடுங்க, இப்படி பண்ணுவான். ஒர்க் ஆகுது வரைக்கும், இவ்வளோ தான். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஏதோ ஒரு சின்ன அங்கே ஒரு சுவிட்சை தட்டி விட்டால் போதும் எல்லாம் ஒர்க் ஆக தொடங்கிடும். இப்படி ஏதோ ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணவோ அல்லது டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க மக்கள் வேறு காரணத்தினால. நம்ம போய் அந்த சுவிட்சை லேசாக அப்படி தொட்டு விட்டால் பாக்கி எல்லாம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி உட்காந்துக்கிட்டு அந்த ஆப்பில் வேலை செய்ய தேவையில்லை. நம்ம சம்டைம்ஸ் என்ன செய்யணும், இந்த சுவிட்சை விட்டுக்கிட்டு பாக்கி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்போம் அதுக்கு பின்னாடி. அப்போ இந்த சின்ன டச்சிங் தான் நம்ம பண்ணணும். ஏனென்று சொன்னால் பாக்கி எல்லா செட்டிங்கும் ஆல்ரெடி இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து அல்லது கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் வந்து இப்படி ஒரு சின்ன கரெக்டான இடத்துல ஒரு ட்ரிகர் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், பாக்கி ஃபுல்லாக நம்மளை விட சூப்பராக முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த தாவாவில் நம்ம விளங்க வேண்டிய, இந்த ஃபித்ராவினுடைய பவர் என்னன்னு விளங்க வேண்டிய ஒரு டீப்பான பாயிண்ட். அதே டைமில் ஃபித்ராவை கரெக்ட் பண்ண முடியுமா, அந்த சூழல், அதாவது நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் அப்படிம்பாங்க. இயல்பில் ஃபித்ரா இருக்குது, ஆனால் நர்ச்சர் என்ன செய்யலாம், ஃபித்ராவை வலுவூட்டலாம் அல்லது ஃபித்ராவை பலகீனப்படுத்தலாம் அல்லது ஃபித்ராவை கரப்ட் பண்ணலாம். எல்லா சாத்தியம் இருக்குங்கிறத இந்த ஹதீஸும் நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ போக போக ஃபித்ரா பற்றி அப்பப்போ நம்ம பேசுவோம், நம்ம அடிஷனலாக அந்த டைமில் பார்த்துக்கிறோம். அப்போ மனிதனை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நம்ம எந்த டாப்பிக்கில் இதெல்லாம் பேச வந்தோம்னு ஞாபகம் இருக்கா? நேர்வழி என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்குது, நேர்வழியை ஒரு மனிதன் வருகிறான் என்று சொன்னால் அதுக்குரிய சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் முதல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக மனிதன்கிட்ட ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கைட் பண்ணக்கூடிய அல்லாஹ் புறத்திலேருந்து உள்ள ஒரு டூல், ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரோக்ராம் ஆப்ரேஷனில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மனுஷனை எப்போவுமே நேர்வழியை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு டைமில் அது வெயிட்டு கூடும்போது அவன் சல்லுன்னு நேர்வழிக்கு வந்துடுவான். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க சொல்லக்கூடிய ஏதாவது பயானை கேட்டிங்கன்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்கெல்லாமோ போனேன், இதை தேடினேன், அதை தேடினேன், இந்த மார்க்கத்துக்கு போனேன், அந்த மார்க்கத்துக்கு போனேன், இறுதியாக இஸ்லாத்துக்கு வந்த உடனே அப்போ தான் என் மனசுக்கு திருப்தி ஆச்சு, இதைத்தான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன். பார்த்துறீங்களா இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா பாருங்க, இதைத்தான் இவ்வளோ நாள் நான் தேடிட்டு இருக்கேன்னு இதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கேள்வி என்னென்னா, பொருள் கிடைக்கல, அப்போ இதைத்தான் தேடுறேன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? கேள்வி புரிஞ்சுதா? இது பொருளை என்ன பார்க்கல, பார்க்காம கிடைச்ச உடனே இதைத்தான் தேடுறேன்னு சொல்கிறீங்க. அப்போ இதைத்தான் தேடுறேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? உள்ள ஏன்னு சொன்னால் உள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது, அது கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்குது. சரி இது இல்லை, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள இதை பார்த்தோன்னே கப்புன்னு பிடிச்சிக்கிடுச்சு. அப்போ எது கரெக்டுன்னு பிடிக்கிறதுக்கு உள்ளுக்கு ஒரு சிஸ்டம் வச்சு தான் இருக்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நான் யதார்த்தமாக இந்த நம்ம போன கிளாஸ் முடிச்சுட்டு இந்த கிளாஸ் வர்றதுக்கு இடையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தவர், அவர் சொல்கிறாரு, நான் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தேன், எனக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த திருத்துவம்லாம் திருப்தி இல்லை. அப்போ எப்படி ஒரு மார்க்கம்னா எப்படி இருக்கணும்னு அவருக்கு மைண்டில் ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது, இப்படி இருக்கணும் அப்படின்னு. இஸ்லாத்தை பற்றி ஒரு ஆள் சொன்ன உடனே அவருக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு, இதைத்தான் நம்ம தேடி இருந்தோன்னு. ஆனால் அவருக்கு என்ன கவலைன்னா, இப்படி நம்ம மனசுக்கு திருப்தியான ஒன்று இஸ்லாம்ன்ற மார்க்கத்திலே இருக்கணும், வேற எங்கேயும் அதுக்கப்படாதா? ஏன்னு சொன்னால் இஸ்லாத்தை பற்றி அவ்வளோ கேவலமாக வெஸ்டர்ன் மீடியாவில் பேசி வச்சுருக்காங்க. இஸ்லாம்னா டேஞ்சரு பயங்கரம்னு சொல்லி வச்சதுனால
நம்ம பிடிச்ச மாதிரி திருப்தியாக இருக்குது, அதை போய் இஸ்லாத்தில் போய் இருக்குதே, இதுக்கு மேலே வேற எங்கேயாவது இருந்தால் நம்ம ஈஸியாக ஏற்றுக்கலாமே. இப்படி அவர் ஆசைப்பட்டு எந்த அளவுக்குன்னா துவா வரைக்கும் கேட்டார், யா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கம் கரெக்டாக இருக்கக்கூடாது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே வேறு ஏதாவது இருந்தால் பரவாயில்ல. அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு யோசித்து அவர் என்ன முடிவு பண்ணாராம், இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்காமல் இருந்தால் அதனுடைய விளைவு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்பதனால நம்ம சந்திக்க விளைவை விட பயங்கர டேஞ்சர். நல்லா பார்த்துக்கிடுங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பாரு ஏற்றுக்கிட்டா சில விளைவுகளை சந்திக்கணும் குடும்பத்தில் அங்கே இங்கேன்னு. ஆனால் ஏற்காமல் இருந்தால் மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டிய ஒரு மறுமையில் அந்த விளைவு ரொம்ப அதிகம் பயங்கரம். அப்படிங்கிறனால திடீர்னு எனக்கு மனசில் இந்த அச்சம் வந்துச்சு, உடனடியே இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறார். அவர் அந்த இது பியூட்டி பாருங்க. அந்த கருத்து வந்தவொடனே அவருக்கு மனசில் என்ன ஆயிடுச்சு, இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன் பாருங்க, இதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா மனசுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்ல வரணும். இப்போ இவ்வளோ பேசிட்டோம்ல, இன்னொரு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். திருக்குரான் இறைவேதம் கரெக்ட் தானே? ஏன்னா ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஆமாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்கிறேன். திருக்குரான் இறைவேதம் தொண்டையில் மாட்டிடக்கூடாது. திருக்குரான் இறைவேதம். பெரும்பாலும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, திருக்குரான் இறைவேதம் அப்படின்னு நான் எப்படி நம்புறது இப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்டால், இப்போ நம்ம கிளாஸ் நடத்துனதையும் மனசில் வச்சுக்கிறேங்க. அப்படி கேள்வி கேட்டால் ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி இது திருக்குரான் இறைவேதம்னு நிரூபிப்பதற்கு நீங்கள் ஐடியா கொடுக்கலாம். சிம்பிளான ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களா? கிளாஸ் முன்னாடி அட்டன் பண்ணவங்க பதில் சொல்லாதீங்க. கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க பதில் சொல்லுங்கள். முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கடைசியாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அட்டன் பண்ணாத யாராவது பதில் சொல்லுங்கள். கேள்வி புரிஞ்சிச்சா ஜி? கேள்வி புரிஞ்சுதா? உங்களுக்கு கேள்வி புரிஞ்சு தானே? கேள்வி சொல்லுங்க பாப்போம். அதோடு சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் கேட்டேனா, குர்ஆன் இறைவேதம் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு மட்டும் கேள்வி கேட்கல. குர்ஆன் இறைவேதம் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் நடத்ததையும் வச்சு ரொம்ப சிம்பிளாக என்ன செய்வீங்கன்னு தான் கேள்வி. நம்ம இதுவரை கிளாஸ் நடத்தினதையும் வச்சுக்கிட்டு திருக்குர்ஆன் இறைவேதம்னு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி சிம்பிளாக ப்ரூவ் பண்ணலாம், அல்லது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பு சொல்லுங்க. என்னம்மா? எனக்கு கேட்கவே இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை அது இறைவன் உருவன் தான்ங்கிற டாபிக் நம்ம சொல்லலை, அது டிஃப்ரெண்ட் கொஸ்டின். அது நம்ம திருக்குரானை கேட்குறோம். திருக்குரான் இறைவேதம் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? சரி, அது எப்படி அதை கொஞ்சம் கூட ஸ்ட்ரக்சராக சொல்லுங்கள். நீங்கள் ஓகே சொல்கிற பாயிண்ட் ஓகே தான், அது எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது நீ சொல்லி முடிங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லி முடிக்கலாம். நீங்கள் முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிங்க தானே? அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி கரெக்டு. பட் அதை நம்ம படித்த கிளாஸினுடைய அடிப்படையில் இந்த பாயிண்ட்டை வச்சு எப்படி நீங்கள் சிம்பிளாக அணுகலான்னு சொல்ல வரீங்க. நீங்கள் போகிற டைரக்ஷன் ஓகே. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஓகே, அதை நீங்கள் ஒரு ஸ்டெப்பை அழகாக சொல்லணும், அவ்வளோதான். அது ஓகே. அதாவது திருக்குரான் இறைவேதம் நிரூபிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கேட்டது வந்து இது வரைக்கும் நம்ம வகுப்பு நடத்துனதை வச்சு ஈஸியாக என்ன செய்வீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஃபித்ராவை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த ஃபித்ரா வந்து திருக்குரானை ஒரு ஆள்கிட்ட நிரூபிக்க நீ என்ன செய்யலாம் தம்பி, சின்சியரான முறையில் எது நேரான பாதைன்னு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த திருக்குரானை நீங்கள் ரிலாக்ஸ்டாக நடுநிலையோடு படித்து பாருங்கள், நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இது மட்டும் சொன்னால் போதும். இது ஏன் ஒர்க் ஆகும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னால், ஏன்டா உள்ள ஃபித்ரா என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய கலாமை பார்க்கும்போது கரெக்டு அப்படின்னு கனெக்ட் ஆகிடாது. நம்ம சிரமப்பட்டெல்லாம் ஒட்டெல்லாம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு, மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். இதில் என்ன தேவை, அவர் நடுநிலைமையோட சின்சியராக நேர்வழி வேணும்னு படித்தா அல்லாஹ்வுடைய கலாமை அல்லாஹ்வுடைய ஃபித்ரா பார்க்குறதை விட நீங்கள் என்ன தாவா நீங்கள் பண்ண முடியும்? நம்ம பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. சின்சியராக படித்தா அது பயங்கரமாக கனெக்ட் ஆகி அவர் அட்வான்ஸாக போயிடுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன் சார், நீ சொல்ல தேவையில்லை, நான் ஆல்ரெடி அட்வான்ஸாக போயிட்டேன்னு போயிடுவார். அப்போ நம்ம விளக்கம் சொன்னால் தான் அவர் லேட் ஆவார் சில சமயம். அது ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபித்ரத்துல்லா இஸ் கனெக்டிங் வித் கலாமுல்லா, அது ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட்.
ஃபித்ரத்துல்லா ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கலாமுல்லா ஃப்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கனெக்ட் ஆகிடும். அப்போ நம்ம சிரமப்பட்டால் ஒட்ட தேவையில்லை, லேசாக டச் பண்ணி விட்டால் போதும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுறது எப்படின்னு சொன்னால், இப்போ இந்த காயல்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஒரு பேச்சுக்கு, வேறு எந்த ஊருக்கு ஸ்ரீலங்காவில் எந்த ஊர் இப்படி ஃபேமஸ் எந்த ஊர் இருக்கா, அந்த ஊர் மக்கள் பார்த்த உடனே எப்படி பேசுகிற மாதிரி அந்த ஊர் இருக்கா? சரி ஊர் வச்சுருங்க, காயல்பட்டினம் வச்சுருக்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நம்ம இந்த சவுதியில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். இந்த கதையை நல்லா கவனிச்சிக்கிங்க, கதையில எல்லாம் ஒரு மீனிங் இருக்குது, அதுக்கு தான் கதை சொல்கிறோம். நம்ம சவுதியில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், கரெக்டாக? எங்கள் கம்பெனியில் காயல்பட்டினத்துலேருந்து ஒரு இன்ஜினியர் வேலை செய்கிறார், ஒரு யங் இன்ஜினியர், கரெக்டாக? அப்போ நம்ம இஸ்மாயில் பிரதர், அவர் காயல்பட்டினம் தெரியுதுன்னா உங்களுக்கு. அப்போ அவர் வரும்போது நான் அவரை அறிமுகப்படுத்துகிறேன், அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் பழைய ஜென்ரேஷன், ஸ்டில் அங்கிள் தான் அவர், பழைய ஜென்ரேஷன், கரெக்டாக? இது புது ஜென்ரேஷன்னா எங்கள் ஒரு இன்ஜினியர் வந்து அவர் சம்டைம் தெரியாமல் இருக்கும். அப்போ நான் அவர் அறிமுகப்படுத்துகிறேன், நல்லா கவனிச்சிருங்க, அவர் அறிமுகப்படுத்துகிறேன் எங்கள் ஆஃபீஸில் வச்சு. இஸ்மாயில் இது வந்து புதுசாக ஒரு இன்ஜினியர் வந்திருக்காரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்போ அவர் என்ன செய்வார், யதார்த்தமாக அப்படியே தம்பி பரவாயில்லன்னு சொல்லி கேட்டுட்டு போனால் அப்படி போயிடுவார், கரெக்ட் தானே? பெருசாக கண்டினியூ பண்ணி பேச மாட்டார். இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருந்தா அங்கே என்னையே வெளியே துரத்திட்டு அவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க சொல்லுங்கள். நான் வந்து அவங்கள்ட்ட வந்து இஸ்மாயில் இவர் வந்து இன்ஜினியர்ப்பா காயல் பண்ண சொல்லணும்னு வைங்களேன், அவ்வளோதான், நம்மளை வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இந்த தெரு அந்த தெரு அவன் இவன் குடும்பம் எல்லா பிரச்சனையும் வரும். என்னப்பா இவ்வளோ கனெக்ஷன் ஆகிட்டீங்க சார், நாங்கள் ஒரு ஆள் இருக்கேன்னு சொன்னால் அப்படியா? ஏன் இது நடக்குது? ஏன்னு சொன்னால் இந்த கனெக்ஷன் பயங்கரமான கனெக்ஷன், கரெக்டாக? புரியுதா புரியலையா? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல, இஸ்மாயில் இவர் வந்து காயல் பண்ணமாப்பா, காயல் பண்ணத்தில் அந்த தெரு இருக்குல்ல, அந்த தெருவில் இவங்க வீட்டுக்கு ஏற்று விடுன்னு இஸ்மாயில் நான் சொன்னால் எப்படி இருக்கும்? வாய் முடிட்டு போப்பா, காயல் பண்ணது அப்படி தானே வரும். இது மாதிரி நம்ம என்ன செஞ்சுருவோம், அவங்கள்ட்ட போய் பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்கிறத. நீங்கள் டச் பண்ணால் அது கனெக்ட் ஆகிக்கிடும். அந்த டைமில் எப்படி நம்ம அவுட் சைடில் உள்ள நம்ம போய் காயல் பண்ண ஆள்கிட்ட காயல் பண்ண தெருவை சொல்லக்கூடிய தேவை ஏற்படாதோ, சொல்லக்கூடாதோ, அது மாதிரி கனெக்ஷன் மட்டும் பண்ணினா போதும். இதை கரெக்டாக பண்ணுறது முக்கியம். இப்போ அதே மாதிரி அல்லாவுடைய ஃபித்ரத்துல்லா ஒருத்தன் இருக்குது, அல்லாவுடைய கலாமை படித்தான்னு சொன்னால் கனெக்ஷன் ஆகிடும், பற்றிக்கணும். அப்படியே கனெக்ஷன் ஆகிடுச்சு, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். நம்ம அதுக்கு தேவையாக ஏதாவது கைடன்ஸு, யாரை பார்க்கணும், எங்கே போகணும், ஏதாவது சப்போர்ட் கிப்போர்ட் கேட்டால் கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை புதுசாக இருக்கலாங்கிற அடிப்படையில் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்படி இது ரொம்ப சிம்பிளாக தகவலை. அப்போ ஏன் இது ஒர்க் ஆகும், இன்ஷா அல்லாஹ் ஒர்க் ஆக முடியும் என்று சொன்னால், அல்லாவுடைய ஃபித்ரா, டாக்கிங் டு அல்லாவுடைய கலாம், இதை விட பவர்ஃபுல்லான கனெக்ஷன் என்ன இருக்க முடியும்? அதனால தான் பல பேர் பாருங்கள், எந்த அதாவது முஸ்லீம்களுடைய நடவடிக்கை மோசமாக இருக்கக்கூடிய ஊரில் கூட அவங்க குரானை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை வரக்கூடிய மக்களை பார்க்குறோம். சில பேர் சொல்கிறாங்க, நல்ல காலம் நான் இஸ்லாத்தை வந்து முஸ்லீம்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தேன், அதனால இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா முஸ்லீம்களை அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு வேளைக்கு நான் தடுமாறி வேற எங்கேயா போயிருப்பேன் அப்படின்னு. அப்போ எதுக்கு இதை நம்ம சொல்ல வரோம்னு சொன்னால், ஃபித்ரா என்பது அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கைடிங் மெக்கானிசம் அல்லாஹ் உள்ளே கொடுத்துருக்குறான். இந்த ஃபித்ரா அல்லாவுடைய கலாமோட டச் ஆச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், அப்படியே பத்துன மாதிரி பற்றிக்கிறோம். ஆனால் சின்சியரான முறையில் ஒரு ஆள் அல்லாவுடைய கலாமை அணுகினால் இது மாதிரி பவர் எதுவும் கிடையாது. அப்போ ரொம்ப சிரமப்பட்டுலாம் ப்ரூவ் பண்ண தேவையில்லை, சின்சியராக படிங்க, அவ்வளோதான். சின்சியராக படி. இந்த கீ பாயிண்ட் என்னது, சின்சியராக அதை அணுகணும். அதை விட்டுட்டு அதில் ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்க போகிறேன், தப்பை கண்டுபிடிக்க போகிறேன்னு அணுகுனா, மனு வச்சியை பின்பற்றினா அல்லாஹ் அதுக்கு என்ன செஞ்சிருவான், அந்த லாக் அங்கே விழுந்துரும். அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் ஓகே. அடுத்து நம்ம டாபிக் என்ன போகிறோம்னு சொன்னால், நேர்வழியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் நம்ம விளங்கணும். அதுதான் மிக பிரதானமான கான்செப்ட். அது என்னன்னு சொன்னால், நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். நம்மளுடைய தாவாவினாலேயோ, நம்ம சொல்லக்கூடிய விளக்கத்தினாலேயோ, நம்ம சொல்லக்கூடிய தெளிவுகள்னாலேயோ, நம்ம சொல்லக்கூடிய அத்தாட்சிகள்னாலேயோ, நம்மளுடைய திறமையினாலேயோ, இது எல்லாம் நத்திங். ஆனால் நம்ம தாவா களத்தில் நம்மளுடைய பங்களிப்பை செய்கின்ற பொழுது மிக சிறந்த முறையில், ஸ்மார்ட்டான முறையில், ஹிக்மத்தோட, விவரமான முறையில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ இது நமக்கு கடமை. ஆனால் ஒருவனுடைய உள்ளத்தில் நேர்வழியை கொடுக்கக்கூடிய இந்த முழு அதிகாரம், ஆற்றல், உரிமை ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் சுப்ஹானல்லாஹ், நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சில வசனத்தை பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வசன நம்பர் முதல்ல என்ன நம்பர் பார்த்தோம் நம்ம, அதுக்கு முன்னாடி இந்த ரொம்ப ஃபேமஸான வசனம் ஈஸியாக 30. இது வந்து 10ல் 100, 10 100. ஒரு வசனம் முன்னாடி ஒரு வசனம் பின்னாடி. ஸோ ஞாபகம் வைக்கிறது ஈஸி. இதில் 99வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒலௌஷா ரப்புக்க
ல ஆமன மன்ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ அஃப அந்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகுனு முஃமினீன். இந்த வசனம் நீங்கள் பாருங்கள், அல்லாஹு நாடி இருந்தால், உலவ் ஷா ரப்புக, அல்லாஹு நாடினான் என்றால், கரெக்ட். பின்னாடி வரக்கூடிய வசனத்தில் வந்து கொஞ்சம் அரபிக் லைட்டாக படிச்சிருந்த மக்கள் பார்த்தா தெரியும், பல மட்டத்தில் வந்து தௌக்கீதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்றா உறுதிப்படுத்தப்பட்டு அல்லாஹ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ல ஆமன. இந்த ல ஆமனன்னு சொன்னாலே நிச்சய சத்தியமாகன்னு சொன்ன மாதிரி மீனிங் அதுக்கு. ல ஆமன மன்ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமியா. ல ஆமனா நிச்சயமாக ஈமான் கொள்வார்கள். யார் ஈமான் கொள்வார்கள்? மன்ஃபில் அர்து அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச அரபியில். பூமியில் உள்ளவர்கள், குல்லுஹும் இல்லை ஜமியன் மொத்தமாக. பாருங்க எத்தனை உறுதி பாருங்க. பூமியில் உள்ள எல்லாரும் சொன்னாலே மேட்டர் முடிஞ்சுது. ஆமனன் அல்லாஹ் சொன்னாலே கன்ஃபார்ம் தான். அல்லாஹ் வந்து ல ஆமன சத்தியம் என்று சொல்ற மாதிரி சொல்றான். யார் ஈமான் கொள்வார்கள்? பூமியில் உள்ள அனைவரும். அதை எப்படி? அனைவரும் மொத்தமாக என்று சொல்லி காட்டினான். அப்போ பூமியில் உள்ள எல்லாருமே ஈமான் கொண்டு முஸ்லீமா அப்படி நிற்கணுமா? ஒரு பிரச்சனை கிடையாது. யாரும் தாவா பண்ண தேவை கிடையாது. தாவா சென்று நம்ம டிபார்ட்மெண்ட்டு இவ்வளோ ஒன்றும் தேவை கிடையாது. அல்லாஹ் நானா எல்லா முஸ்லீம், அவ்வளோதான். இப்போ அது வந்து ஏதோ அல்லாஹ்வுக்கு வந்து நம்ம நவுதுபில்லா ஏதோ வகையில் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படி ஒன்றும் கிடையாது. இதில் அல்லாஹ் அவனுடைய ஹிக்குமா அவர் செட்டப் வச்சிருக்கிறா, அதில் நம்மளுடைய வேலையை செய்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அதில் அஃபாந்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகுனு முஃமினீன் அல்லாஹ் ரசூல்கிட்ட கேட்குறா. அதனால் வந்து யாரையும் போய் நீங்கள் இஸ்லாத்துக்கு ஒன்றும் கம்பல்சரி பண்ண போகிறீங்களா? நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. விஷயத்த சொல்லுங்கள், அதுதான் உங்கள் டியூட்டி. ஈமான் கொள்றதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அல்லாஹ் நான் நாடினா எல்லாருமே முஸ்லீம் தான் அப்படி. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் உண்மையிலேயே டீப்பாக யோசிச்சுன்னு வைங்களேன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். இந்த வசனம் நல்லா பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா கானலி நஃப்ஸின் அன் துக்மின இல்லா பிஇذனில்லா. எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அனுமதி இல்லாமல் ஈமான் கொள்ள முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் தனியாக உட்காந்து இந்த வானம் பூமி அண்ட சராசரங்கள் அரிசு இதுக்கெல்லாம் சொந்தக்காரனாகி அந்த ரப்பு தனிப்பட்ட ஒரு சிம்பிள் ஒரு மனுஷனாகிய எனக்கு, அது மாதிரி உங்களுக்கு நீ ஈமான் கொண்டு பெர்மிஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. எவ்வளோ பேருக்கு இந்த பெர்மிஷன் கிடைக்கல. இப்படி நம்ம உண்மையில் யோசிச்சோன்னு சொன்னால் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு 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 கிஃப்ட்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் ஈமான் கொள்ள முடியாது. அப்போ ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்ரூவ்டு நம்ம பெர்மிஷன் கிடச்சிருக்கு, அல்லாஹ் கொடுத்துருக்கான். யாராவது சொல்ல முடியுமா எனக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்தான் என்றால் என்று சொல்லிட்டு இப்படி 4 காரணம் சொல்ல முடியுமா? ஒன்றும் பேச முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் கிடச்சிட்டுன்னு பொக்கிஷமாக வச்சு பாதுகாத்துற வேண்டியதான். பாதுகாக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தான். பாதுகாப்புன்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதையும் யாரெல்லாம் காப்பாற்றி கடைசி வரைக்கும் கரை சேருன்னு சொல்லி துவா கேட்டு தான் போகணும். எத்தனையோ பேர் பாருங்கள் வெளியில் இந்த பெர்மிஷன் இல்லாமல் இருக்காங்க, கரெக்டாக இல்லையா? பல பேர் நம்மளை விட பார்க்குறதுக்கு அறிவாளியாக இருக்கிறாங்க, நம்மளை விட சமூக சேவை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க, நம்மளை விட தியாகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ பேருக்கு என்ன இல்லை? இந்த பெர்மிஷன் இல்லை. நமக்கு அந்த பெர்மிஷன் இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஈமான் கொள்ள முடியாது, நம்ம உட்பட எல்லாரும் உட்பட. அப்போ இது ஒரு மிக பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயஜஅலு ரிஜிஸ அலல்லதீன லா யாக்கிலூன். யாரை சிந்திக்க மாட்டாங்களோ அவங்கள்ட்ட தான் என்ன இருக்குது? இந்த அதாவது அந்த ரிஜிஸ், அந்த அசிங்கம் அல்லது அழுக்கு, இது வந்து சிந்திக்காத மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ நேர்வழி என்பது ஒரு ஆத்மாவும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கிற முடியும். இதுன்னு சொன்னால் பர்மிஷன் பேசிக்கலி. அப்போ அந்த அளவுக்குள்ள ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்லி. இதே மாதிரி இன்னொரு வசனம் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உமாக்கார் லெப்ஸின் நான் தமுத்த இல்லா இது இல்லை, அப்படி ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் இல்லாமல் யாரும் மௌத்து ஆக முடியாது. நினச்சா மௌத்தானலாம் ஆக முடியாது. அதுக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும்? ஓகே பெர்மிட்டட், அப்போ தான் மௌத்து. ஸோ இதே ஸ்ட்ரக்சரில் அந்த வசனம் வரதை பார்க்குறோம். அது சைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குலின் துரு மாதாஃபி சமாவாத்தி ஒல்லார்து. நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறீங்க, வானத்தை பாரு, பூமியை பாரு, அதனுடைய அத்தாட்சியை பாரு, விளக்கத்தை பாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா துகுனில் ஆயாத்து ஒன்னுதுரு அன் கௌமில்லா யுமினூன். ஈமான் கொள்ளாத அந்த மக்களுக்கு எவ்வளவு அத்தாட்சிகளை காட்டினாலும் சரி, எவ்வளவு எச்சரிக்கைகள் செய்தாலும் சரி, ஒரு பயனும் கிடையாது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், சில பேருக்கு வந்து நீங்கள் எவ்வளவு தெளிவு கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி எவ்வளவு எச்சரிக்கைகளை காட்டினாலும் சரி, அவனுக்கு மைண்டில் ஏறவே செய்யாது, ஒரு யூஸ் கிடையாது.
அப்போ இதெல்லாம் அந்த தாவா அந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் தரப்பிலிருந்து ஹிதாயத்து கிடைக்குதுன்ற விஷயத்தில் உள்ள அந்த டைனமிக்ஸை இந்த 3 வசனத்தை நீங்கள் டீப்பாக படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்னா எல்லாரும் முஸ்லீமாக இருப்பா, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஒருத்தரும் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் தனிப்பட்ட அல்லாஹ்வுடைய இதன் பெர்மிஷன் இருக்கிறது. அதே போல் நீங்கள் எவ்வளோ அத்தாட்சியை காட்டினாலும் சரி, எவ்வளோ எச்சரிக்கை செய்தாலும் சரி, யார் ஈமான் கொள்ள ஃபிட் இல்லையோ, யார் ஈமான் கொள்ள மாட்டானோ அவனுக்கு அது ஒரு எஃபெக்டே பண்ணாது. ஒரு முஸ்லீம்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே உள்ளத்தில் பாதிச்சிடும். கரெக்டாக உள்ளத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பார்ட்டிங்களுக்கு அவன் சும்மா சிம்பிளாக தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஏன் அவன் உள்ளத்தில் அது என்ன செய்யலை, ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஹிதாயத் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது 100%. அப்படிங்கும்போது அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அபு தாலிப் அவங்களுடைய சம்பவத்தில் வந்ததாக அந்த சபப் நுஸூல்ல சொல்லப்படுகிறது. இப்போ அபு தாலிப் ரசூலுல்லாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த அந்த பள்ளத்தாக்கில் அவங்க இருக்கும் பொழுது அபு தாலிப் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்த படுக்க வைப்பாங்க. அப்போ இவங்க படுத்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி இவங்க மக ஒரு ஆள் அங்கே படுக்க வச்சு ரசூலா இன்னொரு இடத்த படுக்க வச்சுருவாங்க. எதுக்குன்னு சொன்னால், ரசூலாவை எங்கே படுக்கிறாங்கன்னு ஒரு ஆள் பார்த்துட்டு போய் கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வந்தால் கொலை செய்யும் போது யார் மாட்டுவாங்க? அபுதாலுடைய மகன் தான் யாராக மாட்டுவாங்க, ரசூலா தப்பிச்சிடுவாங்க. இப்படி எல்லா வகையிலும் ரசூலாவை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அப்போ ரசூல் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு தான் ரசூலாவுக்கு ப்ரொடெக்ஷன் போகுதாங்க. ஸோ இப்படி பாதுகாப்பாக இருந்த இந்த அபு தாலிப் அவங்களுக்கு ரசூலா இவ்வளோ ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யலை, அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. அப்போ அந்த 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 அதோடு தொடர்புடைய அடிப்படையில் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அதோட முடியலை, ஒஹுவ ஆலமு பில் முஹ்ததீன். என்ன பாயிண்ட்னு சொன்னால், யார் நேர்வழிக்கு ஃபிட்டோ அவனை மிக அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அப்போ என்ன விளக்குறோம்? இப்போ அபு தாலிபுக்கு அது கிடைக்கலன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது உள்ள, நமக்கு தெரியாது. அபு தாலிபுக்கு அந்த ஹிதாயத் அல்லாஹ் நசீப் ஆக்கலன்னு சொன்னால் அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். என்னவோ ஒன்று உள்ள டீப்பாக இருக்குது. அதனால அல்லாஹ் என்ன செய்யலை, அந்த நசீப் அங்கே கொடுக்கல. அதனால அல்லாஹ் என்ன சொல்லி காட்டான், யார் நேர்வழிக்கு ஃபிட்டுன்னு மிக அறிஞ்சவனா அல்லாஹ் இருக்கிறான். அதனால் இது உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்போ நேர்வழி சம்மந்தமாக இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கரெக்டா? அதே போல் நான் முன்னாடி சொல்லி காட்டின வசனம், அப்போ அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் தான் முழுக்க முழுக்க அல்லாஹ் நாடோடுக்கு நேர்வழி கொடுப்பான் என்று சொன்னால், அப்போ மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் நேர்வழி அடையதுக்கு என்ன செய்யணும், யாருக்கு நேர்வழி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய முழு அனுமதியில் நேர்வழி கிடைக்கும் என்றாலும் அல்லாஹ் என்ன ஒரு கேரண்டி தரான்னு சொன்னால், யாராவது நேர்வழி வேணும் அப்படி ஆசைப்பட்டால் அவனுக்கு நேர்வழி கிடைக்கும். இதை தான் நம்ம முதல்ல சொல்லி காட்டணும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒ எஹ்தி இலைஹி மன் அனாப், யார் வந்து ஆர்வத்தோட அல்லாஹ்வை நோக்கி முன் வந்தால் அவனுக்கு நேர்வழி கிடைக்கும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடவங்களுக்கு மட்டும்தான் நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஈமான் கொள்ள முடியாது, உறுதி. ஆனால் சின்சியராக எனக்கு நேர்வழின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் தஆலா அவனுக்கு நேர்வழி கிடைக்காம இருக்காது. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அப்போ நேர்வழி யாருக்கு கிடைக்காதுன்னு சொன்னால், முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு நேர்வழி வேண்டான்னு போனால் ஒருத்தர் நேர்வழி கிடைக்காது. எனக்கு நேர்வழி வேணும்னு கேட்டால் அவனுக்கு நேர்வழி கிடச்சிடும். சின்சியராக கேட்டால், தேடுனா. அப்போ இதுதான் சிஸ்டம். அப்போ எந்த ஒரு மனுஷனும் நம்ம தாவா பண்ணுறோம் பண்ணல, சின்சியராக நேர்வழி வேணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணால் அவன் வந்துடுவான் இன்ஷா அல்லாஹ். இப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியை காட்டுவதற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அந்த வரிசையில் வந்த இறுதி தூதர் அப்படின்னு பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நேர்வழி சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அல்லாஹ்வே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறான், இன்னக்கலா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் நாடவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, நேர்வழி காட்ட முடியாது. அப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒ இன்னக்கல தஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நபியை நீங்கள் தான் மக்களை நேரான பாதையை நோக்கி வழிகாட்டுகிறீர்கள். அப்போ முதல்ல வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் நினச்ச ஆளுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது. இந்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறா, நீங்கள் தான் நேர்வழி காட்டுக்கு அனுப்பப்பட்டால். அப்போ இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை முதல்ல படிச்சிங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டிங்கன்னா, கதாலிக்கு அவுஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, உங்களுக்கு வந்து நம்ம தரப்பிலிருந்து ரூஹ், இந்த இடத்துல ரூஹ் என்பது திருக்குரானை குறிப்பிடுகிறது. நம்ம தரப்பிலிருந்து உங்களுக்கு நம்ம திருக்குரானை அனுப்பினோம். மா குன்த தத்ரி மல் கிதாப் ஒலல் ஈமான், உங்களுக்கு கிதாப்னா என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். ஒலாக்கின் ஜால்நாஹு நூரன் நஹ்தி பிஹி மன்னஷா, அதை வந்து நம்ம என்ன செஞ்சோம், உங்களுக்கு இந்த திருக்குரான், இந்த நூர் என்று திருக்குரான் சொல்லப்படுகிறது,
அதன் மூலமாக யாருக்கு நம்ம யாரை நாடுகிறோமோ அவங்களுக்கு நம்ம நேர்வழியை கொடுக்கிறோம் நம்முடைய அடியார்கள் இருந்து என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டணும். அப்போ இங்கே என்னது, நேர்வழி என்பது நம்ம கொடுக்கறது தான். ஆனால் உங்கள் டியூட்டி என்ன, இன்னக்கல தகுதி இலா சிராத்தி முஸ்தகீம், மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய அந்த நேர்வழி காட்டியாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ இது என்ன, அந்த அந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஹிதாயத்து தௌஃபீக்கி வ ஹிதாயத்துல் இர்ஷாதி அப்படி ரெண்டு. அதாவது நேர்வழியை நோக்கி வழிகாட்டுவது, நேர்வழியிலே ஒருவனை கொண்டு போய் சேர்ப்பது, அல்லது ஒருவனுடைய உள்ளத்தில் நேர்வழி அவன் பெற்றுக்கொள்ள வைப்பது. அப்போ அட்டாயம் இப்படி பிரித்து காட்டினா உங்களுக்கு உடனே என்ன தெரியும், நேர்வழியை உள்ளத்தில் கொண்டு போய் பெற்றுக்கொள்ள வைப்பது என்பது யாருடைய கண்ட்ரோல் உள்ளது, ரப்புல் ஆலமீன். நேர்வழி இதுதான் காட்டுறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொறுப்பு. அந்த வழியில் வந்த அடிப்படையில் நபிகள் நாயகமுடைய சுன்னாவை பின்பற்றி அவங்களுடைய அந்த கட்டளைகளை, திருக்குறானுடைய கட்டளை, நபிகளுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த வகையில் நேர்வழி இந்த வழியில் போனால் நேர்வழி கிடைக்கும்பான்னு காட்டுற இந்த வேலையை மட்டும் தான் நம்ம செய்கிறோம். அதில் ஒரு சின்ன பங்களிப்பு நம்ம செய்கிறோம். அதை சரியாக முழுமையாக செய்து காட்ட வேண்டிய பொறுப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு, வந்து வழிகாட்டினார்கள். அதாவது திரும்ப இன்னும் சொல்ல போகிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு, நேர்வழி இது இந்த வழியில் போனால் நேர்வழி கிடைக்கும் என்று வழிகாட்டுவது ஹிதாயத்துல் இர்ஷாதி. நேர்வழியிலே ஒருவனை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஹிதாயத்து தௌஃபீகி. இப்போ ஒரு ஜென்ரல் உதாரணம், பொதுவான உதாரணம், நம்ம சவுதியில் இருக்க மக்களுக்கு இந்த உதாரணம் நல்லா புரியும் ஈஸியாக. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேட்குறாரு, சார் ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகணுன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ அந்த பழைய ஃபித்ரா டைப்பில் ஆன்சர் பண்ணாதீங்க, இது நம்ம இன்னொரு கொஸ்டின். ஓகே, அது வந்து ஃபித்ரா ஏர்போர்ட் பக்கத்தில் டவர் தெரியுமா போகணும் அப்படின்னு சொல்லாதீங்க, அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி வழிகாட்டுவீங்க, சார் இந்த ரோட்டில் நேராக போங்க, இப்போ நான் கூகுளில் போட்டு போங்கன்னு சொல்லிடுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி நேராக போங்க, இந்த ஹைவேல போய் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கடைசியில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அதில் அப்படி போய் பார்க்கிங் பண்ணிட்டு இப்படி உள்ளே போனால் போயிடலாம். இப்படி சொன்னால் அதை ஃபாலோ பண்ணால் அவன் என்ன செய்வான், இன்ஷால்லா ஏர்போர்ட் போயிடுவான். ஆனால் போவானா போக மாட்டானா யாருக்கு தெரியும். போகிற வழியிலேயே ரூட்டு திரும்பி வேற எங்கேயாவது போயிடுவான், போகாமல் இருப்பான், அல்லது பிற போகலான்னு யோசிப்பான், என்ன வேணால் நடக்கலாம். இதே டைமில் ஒரு ஆள் எக்ஸிட், பழைய காலத்தில் எக்ஸிட் போனால் கஃபில் எப்படி ஏர்போர்ட் கொண்டு விடுவான்னு சொல்லுங்க பாப்பா, தெரியுமா? நேராக ஆளை பிடிப்பான், உட்கார வச்சு ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டு அவன்கிட்ட பாஸ்போர்ட் கொடுத்து எக்ஸிட் அடித்து இக்காமாவை சப்மிட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்போர்ட் செக்யூரிட்டி கண்ட்ரி தாண்டி சவுதிக்குள்ளே நுழைய முடியாதுன்னு எல்லாம் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் விட்டு ஓகேன்னு கை காட்டிட்டு போயிடுவான். புரியுதா? அப்போ ரெண்டும் ஏர்போர்ட்டுக்கு போகிறது தான். ஆனால் இது என்னது, ஏர்போர்ட்லேயே கொண்டு விட்டு ஃப்ளைட்டில் ஏறிடணும் அவன். கரெக்டாக? இது வந்து இல்லை, வழியை காட்டினா போக மாட்டான். இப்போ எதுக்கு இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம சொல்லணும்னு சொன்னால், மனிதர்கள் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல் என்பது இந்த வழியில் போப்பா, இந்த வேதத்தை படி, இந்த நபியுடைய வாழ்க்கையை பாரு, இதுதான் நேரான பாதை என்று விளக்கம் சொல்லலாம், வழிகாட்டலாம். இதைத்தான் நம்ம செய்ய முடியும். அந்த வழியை பின்பற்றி நடந்து முயற்சி பண்ணுவது அந்த மனிதனுடைய வேலை. அதே டைமில் அவன் உள்ளத்தில் ஈமானை கொண்டு போய் உட்கார வைப்பது, ஈமானுக்கு உரியவனாக அவனை பொருந்திக் கொள்வது, அவனுக்கு அந்த ஈமானுக்குரிய அனுமதியை கொடுப்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் உள்ளது. அதனால் அல்லாஹ்விட்டிருந்து உள்ளக்கூடிய ஹிதாயத் என்பது அவன் நேர்வழிக்குள்ளேயே வந்துட்டான். நம்ம நேர்வழி காட்ட முயற்சி செய்வது மீனிங் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழியில், அல்லது நபிகள் நாயகத்துடைய ஒரிஜினல் அந்த முக்கியமான பொறுப்பு என்னென்றால், இதுதான் ரூட்டு தெளிவுபடுத்துவாங்க, இதுதான் நேரான பாதைன்னு சொல்லுவாங்க. அவன் நேரான பாதைக்கு வரல, அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது உங்கள் வேலை இல்லை, உங்கள் பொறுப்பு இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எத்தி வைங்க, தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கடமை முடிஞ்சுது, நீங்கள் அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ணுறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட அடிப்படையில் சின்ன அளவில் நம்ம போய் இப்போ இந்த வழியில் போங்கப்பா, இது நேரான பாதை அப்படின்னு கரெக்டாக என்ன சொல்லணுமோ இதை சொல்லக்கூடிய வேலை தான் நம்ம தரப்பில் செய்யக்கூடிய வேலை. அப்போ ஒருத்தன் உள்ளே வராமல் இருக்கிறான், நம்ம சொன்னது உடனே பாதிப்பு ஏற்படுத்தலாம். நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை 10 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் யோசிச்சு அன்னைக்கு சவுதியில் இருக்கும்போது ஒரு ஆள் சொன்னாருன்னு அவனுக்கு எஃபெக்ட் பண்ணலாம், நமக்கு தெரியாது. எது எப்போ வேணால் வேலை செய்யலாம். அப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளும். அப்போ நேர்வழியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மனிதனை படைச்சிருக்கிறான். மனிதனுக்கு ஃபித்ரா என்று ஒரு இன்பில்ட் சிஸ்டம் இருக்குது. இது ஏற்கனவே அவனுக்கு நேரான வழியை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு உந்து சக்தி மாதிரி உள்ள அல்லாஹ் படைச்சி வச்சிருக்கான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை கொடுப்பது முழுமையாக அவனுடைய கண்ட்ரோல் வச்சிருக்கான். நேர்வழி இதுதான் என்று வழிகாட்டுவதற்கு இறை தூதரை அனுப்பி இதுதான் வழிகாட்டுதல், இப்படி தான் போகணும்னு சொல்லி காட்டுகின்றான். அதே போல் நேர்வழியை அடையக்கூடிய விஷயத்தில் அந்த சிஸ்டத்தை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முக்கியமான பகுதி இருக்குது. அது வந்து அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒன்று வந்து அக்குல், இன்னொன்று வந்து நக்குல் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அக்குல்னா என்ன, நக்குல்னா என்ன அப்படின்னு சொன்னால்,
அதாவது இறை வேதம், இறை தூதர் இவங்க சம்பந்தமான இந்த வழிகாட்டுதல் டிரான்ஸ்மிஷன் மூலமாக நமக்கு வந்தது. இது ஒரு வழிகாட்டுதல். இதுதான் நுணுக்கமாக இந்த மார்க்கம் என்னன்னு தெளிவு காட்டக்கூடியது. அதே டைமில் சிந்தித்து பார்த்து உணரக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகள் நம்மளை சுற்றி இருக்குது. அதை ஒருவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவன் என்ன செய்வான்? இதை படைச்ச இறைவன் ஒருவன் இருக்கிறா, அவனுக்கு நம்ம கட்டுப்படணும், அவனுக்கு நம்ம அடிபணிவுதான் வாழ்க்கை நோக்கம், இப்படிப்பட்ட சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள முடியும் அவனுடைய அக்கில் பயன்படுத்தினான். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்வழி அடையக்கூடிய சிஸ்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இங்கே பாருங்கள், இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். இந்த வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டினான், அவலம் எத்த ஃபக்கரு மாபி சாஹிபிஹிம் மின் ஜின்னா. அவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சக சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான், மாபி சாஹிபிஹிம் மின் ஜின்னா. அவங்களுடைய தோழராகிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த புத்தி பேதலிப்பும் இல்லை. மாறாக இன்ஹுவ இல்லா நதீரும் முபீன், அவர் நிச்சயமாக பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இறை தூதர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சிந்திச்சு பார்த்தா போதும். என்ன செய்யணும்? அவலம் எத்த ஃபக்கரு, சிந்திச்சு பார்த்தா போதும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவலம் எந்துரூஃபி மலக்கூத்தி சமாவாத்தி ஒல்லார், வானம் பூமியின் அந்த பேராட்சியை, அந்த டொமினியன்ஸ் சொல்லுவாங்க, வானம் பூமியினுடைய அந்த பெரிய சிஸ்டத்தை அதை பார்க்க வேண்டாமா? அல்லது ஒமா கலக்கல்லாஹு மின்ஷை, அல்லாஹ் படைச்ச படைப்பில் எதை வேணுமோ பாரு. நீ அல்லாஹ்வுடைய படைப்பில் எதை வேணுமோ பாரு. பார்த்தா என்ன புரிஞ்சுக்கலாம்? படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், நேர்வழி என்று புரிந்து கொள்ளலாம். அப்போ ரசூலுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அவங்களுடைய வழிகாட்டுதலை பார்த்தாலும் நேர்வழி என்னன்னு புரிஞ்சுக்கிடுவேன். அல்லாஹ்வுடைய படைப்பில் வானம் பூமி போன்ற பெரிய படைப்பை பாரு, அல்லது எதை வேணுமோ பாரு. அல்லாஹ்வுடைய படைப்பிலேருந்து எதை பார்த்தாலும் என்ன செய்யலாம்? நீ கரெக்டான குணத்தில் பார்த்தா நேர்வழியை புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் பி கேர்ஃபுல். எந்த வகையில்னு சொன்னால், வா அன் அசா அன் யக்குன கதிக்கு தரப் அஜலஹும், ஒருவேளைக்கு உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த வக்து என்னது, எது சம்மந்தமான வக்து? அது மௌத்து எப்போ வேண்டாம் வந்து விடலாம். அப்படின்னா என்ன செய்ய முடியாது? சார் நான் எல்லா வேலையும் முடிச்சு ரிட்டையர் ஆகி ஊருக்கு போய் ஃப்ரீயாக ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துருவேன். இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பொறுப்பு என்ன? நேரான பாதையை அடைவது. அதுக்கு அல்லாஹ் உனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான். நேரான பாதையை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்குது. அதை பற்றி சிந்திச்சுப்பார், புத்தியை யூஸ் பண்ணு. நேரான பாதையை அது சில பொதுவான அடிப்படைகளை புரிந்து கொள்ள முடியும். அது என்ன செய்யும்? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வுடைய கைடன்ஸு, திருக்குரான், இதை எதை படித்தாலும் நேரான பாதை என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் உனக்கு குறிப்பிட்ட வக்து மட்டும்தான் இருக்குது. என்ன வக்து? மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீ செய்யணும். ரொம்ப லேட் பண்ணால் மௌத்தா போயிடுவேன், அதுக்கப்புறம் டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கபருக்குழியில் போய் இந்த வேலையை செய்ய முடியாது. இப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் லாக் பண்ணுறான் இந்த வசனத்தில். இப்போ சுபார் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க, நீ வந்து அல்லாஹ்வுடைய படைப்பை பாரு, அல்லது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அந்த கைடன்ஸ், நேரடியான கைடன்ஸை பாரு. அதை பார்த்து விளங்குறதுக்கு உனக்கு ஏற்கனவே ஃபித்ரத்துல்லான்னு அல்லாஹ் புறத்திலிருந்து உள்ள ஃபித்ரா வேறு வச்சிருக்கிறேன். எல்லாமே ரெடி. நீ மூத்தா போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு பார்த்து கரெக்டான வேலைக்கு வா. இல்லைன்னு சொன்னால் என்ன ஆயிடுவேன்? மௌத்து உன்னை அடைந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொல்கிறான் பாருங்க, ஃபபி ஐ ஹதீஸிம் பாதஹு யுமினூன். இதை தாண்டி இதுக்கு வெளியில் எதை பார்த்து பண்ணி ஈமான் கொள்ள போகிறேன் அப்படின்னு வேற கேட்குறான். பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். அப்போ ஈமான் கொள்றதுக்கு ஒரு ஆள் வந்து கேட்குறார், ஜி ஒரு ஆள் வந்து தாவாவில் போய் பேசுகிறோம், பேசுனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை பற்றி பேசியாச்சு, குரானை பற்றி பேசியாச்சு, அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி பேசியாச்சு, இதுக்கு வெளியில் ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாரு. அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்கன்னு வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? வாங்க இங்கே தேடலான்னு போகிறதா? என்ன சொல்லணும்? சொல்லுங்க, என்னங்க சொல்லணும்? கேள்வி புரிஞ்சா புரியலையா? சரி கேள்வி சொல்லுங்க, திரும்ப என்னோட கேள்வியா திரும்ப சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா? அதாவது ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை, அதே மாதிரி திருக்குரான், இதை பற்றிலாம் விளக்கம் சொல்லியாச்சு, திருப்தி வரல அவருக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பு, இதுலேருந்து விளக்கத்தை சொல்லியாச்சு, திருப்தி வரல. அப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க, இதெல்லாம் திருப்தி வரல அவருக்கு, இதை தாண்டி வெளியில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அவருக்கு இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படி வந்து நம்மள்ட்ட கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும்? என்னம்மா? இல்லை அப்படி இல்லை, அதுக்கு வெளியில் எவிடன்ஸை தேடலாமா இப்படி கேட்குறேன் ஒரு பேச்சுக்கு. யார் சொல்கிறீங்க பதில்? கையை தூக்கி ஏதாவது சொல்லுங்கள். யார் சொல்கிறீங்க பதில்? சொல்லுங்கள், சத்தமாக பயப்படாதீங்க. ஏன் இல்லை? என்னன்னு சொன்னா? இதுக்கு பின்னாடி என்னுடைய படைப்புல பெரிய படைப்பை பார்க்க சொல்லிட்டேன், இதுல எதையோ ஒரு விஷயத்தை பார்க்க சொல்லிட்டேன். அப்படி இல்லைன்னா உனக்கு மரணம் வரதுக்கு முன்னாடியாவது நீ யோசிச்சு சொல்லியிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் நீ எதை யோசிச்சுதான் உனக்கு ஈமான் கொள்ள போற நல்லா கேட்டிருக்கான் அப்படின்னா அதுக்கப்புறம் எதையும் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம்.
அல்லாஹ் கேட்டுட்டான் அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் அதை சாஃப்டாக சொல்கிறீங்க. பட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் பாயிண்ட் ஓகே. என்ன பாயிண்ட்டுன்னு சொன்னால் நேர்வழி பெறுவதற்கு எல்லா தேவையான அம்சமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு வெளியெல்லாம் போய் தேட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மேபி உங்கள் புத்தியை தான் சரி பண்ணணும் ஒரு பேச்சுக்கு. நேர்வழிக்கு என்ன, அல்லாவுடைய படைப்பை பாரு, அல்லாவுடைய வழிகாட்டுதலை பாரு. உனக்கு ஏற்கனவே உள்ளுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஃபித்ரா இருக்குது உள்ள, எவ்ரி திங் செட் ப்ராப்பராக. இதுக்கு வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வெளியில் போய் தேடணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே தான் என்ன செய்யணும், ஏதோ கரெக்ஷன் பண்ணணுமே இல்லாமல் நம்மளும் வெளியே போய் தேடுறதில்லை. நம்ம சொன்னால் இதுதான் சார் எவிடன்ஸு. அதாவது சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சில ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மீம்ஸ் மாதிரி சில பேர் போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு இடத்த நிற்பான் ஒரு ஆள், நின்றுட்டு சொல்லுவான், இறைவா நீ இருக்கிற அப்படிங்கிறத எனக்கு அத்தாட்சி காட்டு அப்படின்னு ஒரு நின்றுருப்பான். அடுத்த பிக்சரில் பார்த்தா அப்படி வானம் வரும், பூமி வரும், சந்திரன் வரும், சூரியன் வரும், அது வரும், இது வரும், என்னென்னமோ வந்து போகுது. ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு. யார் வெயிட்டிங்? நம்ம தான் வெயிட்டிங். உனக்கு இதான் எல்லா அத்தாட்சியும் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவையான அத்தாட்சிகள் ஒரு மனிதனை சூழ சுற்றி இருக்குது, உள்ளே இருக்குது. அப்போ ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதற்கு உள்ள சிஸ்டத்தை நம்ம சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணோன்னு சொன்னால், உள்ளத்தில் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை நேர்வழியை நோக்கி செலுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான படைச்செறிவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய உறுதியான கருத்தை ஆழ பதிஞ்ச ஒரு சிஸ்டம் உள்ளே இருக்குது. அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது எப்போவுமே. அதுதான் அவனை வந்து உண்மையை நோக்கி செலுத்துது, அவனை நீதியை நோக்கி செலுத்துது, ஒழுக்கத்தை நோக்கி செலுத்துது. இது உள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது. அது செலுத்தக்கூடிய மிக முக்கியமான டைரக்ஷன் நேர்வழியை நோக்கி. வெளியில் அல்லாவுடைய படைப்பு, அதே மாதிரி அல்லாவுடைய கலாம், அதாவது வேர்ட் ஆஃப் அல்லா, வேர்ல்ட் ஆஃப் அல்லா. அல்லாவுடைய வேர்ல்டு இருக்குது, கல்குல்லா, கலாமுல்லா, ஃபித்ரத்துல்லா, ட்ரையாங்கிள். இதில் எதை டச் பண்ணாலும் நேர்வழிக்கு போகலாம். சின்சியராக ஒருத்தர் முயற்சி பண்ணி எனக்கு நேர்வழி வேணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதும். அப்போ நம்ம தாவாவில் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், சார் சின்சியராக இதை பாருங்கள், அவ்வளோதான் பாயிண்ட் நம்ம செய்ய வேண்டியது. அதை எப்படி செய்யணுங்கிறத பேசுவோம் நம்ம. இவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு மேலே பெருசாக நம்ம என்ன செய்ய தேவையில்லை, செய்யக்கூடிய தேவையில்லை. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதன் நேர்வழி பெறக்கூடிய எல்லா சிஸ்டமும் அவனை சுற்றி எல்லா பக்கமும் இருக்குது. அவன் எனக்கு நேர்வழி பெறணும்னு நினச்சா மட்டும் போதும், வேலை முடிஞ்சுது. இதை தாண்டி அவன் கஃப்லாவில் இருக்கிறான், கஃப்லானா பாராமுகமாக இருக்கிறான், அல்லது ஹவாவை பின்பற்றுறான், அல்லது தக்கப்பூரில் இருக்கிறான், இதெல்லாம் ப்ராப்ளம். எனக்கு நேர்வழி வேணும்னு நினச்சா எல்லா பக்கமும் சுற்றி அவனுக்கு என்ன இருக்குது, உள்ள வெளியே எல்லா பக்கமும் நேர்வழிக்குள்ள வழிகாட்டல் மட்டும்தான் இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம வெளியில் போய் நிற்கிறோம் ரோட்டில், திடீர்னு தம்மாவுக்குள்ளே சர்ன்னு 2 பேர் காரில் போயிருக்கோம். நம்ம ஆள் நிலுப்பறையில் போய் எங்கே போகிறேன் சார், நாங்கள் அல்லாவுடைய படைப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஏன் அல்லாவுடைய படைப்பு பார்க்கறதுக்கே கிளம்பி எங்கே போகிறீங்க? எல்லா பக்கம் அல்லாவுடைய படைப்பு தான். அப்போ அல்லாவுடைய படைப்பு பார்க்குறதுன்னு சொன்னால் நீ கண்ணை முழிச்சா சுற்றி எங்கே அல்லாவுடைய படைப்பு தான். அப்போ பாருங்கள், அல்லாவை நோக்கி நேர்வழி காட்டக்கூடிய சிஸ்டம் என்பது, நீங்கள் எந்த எஃபர்ட் செய்யாமல் சுற்றி வர, நீங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் எதுவும் சுற்றி இல்லாட்டி கூட நீங்கள் அல்லாவுடைய படைப்பை யோசிக்கலாம், நேர்வழிக்கு வரலாம். உள்ளுக்கு அதுக்குரிய சிஸ்டம் இருக்குது, வெளியில் அல்லாவுடைய படைப்பு இருக்குது. அப்போ நேர்வழிக்கு வரக்கூடிய எல்லா செட்டிங்கோட தான் மனுஷன் வாழ்ந்துருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். மக்கள்லாம் நம்ம வெளிப்படையில் தடுமாறிட்டு இருக்கிறான்னு தோணுனா கூட டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ வேணாலும் அவன் நேர்வழிக்கு வரலாம்ங்கிற மாதிரி ஃபுல் செட்டப்போட தான் அல்லா மனுஷனை வச்சுருக்கான். ஒரே ஒன்று தான் தேவை. என்னது அந்த மனுஷன்ட்ட என்ன தேவை? எனக்கு சின்சியாரிட்டி, எனக்கு நேர்வழி வேணும் அப்படின்னு நினச்சா டக்கு 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 டக்குன்னு எல்லா லைனில் வந்துடும். அது இல்லாமல் ஒருத்தன் மனோவிச்சை பின்பற்றுறான், அல்லது கஃப்லா ஐ டோன்ட் கேர்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அல்லது பெருமை, ஏதோ எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு பெருமை அடிக்கிறது, கஃப்லா, மனோவிச்சை, இதெல்லாம் டேஞ்சர். இதிலெல்லாம் இருந்து அதனால தான் நீங்கள் தாவாவில் பல டிஸ்கஷன் பண்ண பிறகு கூட சில பேரை பார்ப்பீங்க அக்செப்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கிக்கிறீங்க. ஒன்று மனோவிச்சைக்கு பின்னாடி சுற்றிருப்பான், இல்லாட்டி தக்கப்பூர் இருக்கும், இல்லாட்டி ஐ டோன்ட் கேர்ன்ற கஃப்லா இருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு துண்டு இருக்கும் அவனுக்கு. முடிஞ்ச நம்ம என்ன சொல்லலாம், சார் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு நீங்கள் நேர்வழிக்கு வேணும்னா இதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ண உங்களுக்கு இதை சொல்லலாம் நம்ம. ஆனால் இது மாதிரி ஏதோ ஒரு லாக்கு தான் அவனுக்கு என்ன செய்யும், எங்கேயாவது ஒரு இடத்துல அவனை தடுமாற வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நல்லா ஞாபகத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்பொழுது ஃபித்ரானா என்ன, நான் உங்களுக்கு தனியாக நோட்ஸ் பெற தருவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு பார்க்குறீங்க. ஃபித்ரா அதே மாதிரி நேர்வழி பெறுவதற்கு இறைவன் புறத்திலிருந்து தான் நேர்வழி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அப்புறம் நேர்வழி கிடைக்கக்கூடிய ட்ரையாங்கிள் என்னன்னு சொன்னால், உள்ளத்தில் ஃபித்ரா, அல்லாவுடைய படைப்பு, அல்லாவுடைய கைடன்ஸு, அதாவது கலாமுல்லா, ஹல்குல்லா, ஃபித்ரத்துல்லா, அது மூணு ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே ஊர் தான். கனெக்ஷன் பண்ணி விட்டால் அவங்க பாட்டுக்கு இந்த கால் பண்ணக்காரன் பேசிகிட்டே போன மாதிரி அவங்க பேசிகிட்டே போயிடுவாங்க, பிரச்சனை இல்லை. கரெக்டாக தான் கனெக்ஷன் பண்ணி விடணும். ஓ ஃபித்ரா இங்கே கனெக்ட் பண்ணப்போ இது அங்கே பேசுப்பாடு முடிஞ்சுது. அப்போ அது எல்லாமே கனெக்ட். அதனால தான் உள்ள எல்லா செட்டப்பும் அல்லாஹ் பொறுத்திருந்து கொடுக்கப்பட்ட செட்டப் இருக்குது, எல்லாம் ரெடி, ஆக்டிவேட் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு. ஸோ எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்த்துட்டோம்.
அப்போ இந்த இடத்துல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது எப்படி தாவா ரீதியாக இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு வசனம் சும்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபபி ஐயி ஹதீஸின் பாதல்லாஹி வாயாத்தி யுமினூன், இந்த ஒரு வசனத்தில். இதில் முன்னாடி உள்ளதை எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா சூரா ஜாசியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக அல்லாஹ் எவிடன்ஸ் கொடுத்துட்டே வரான். கொடுத்துட்டு சொல்கிறான், இதுக்கு பிறகு உனக்கு என்னப்பா வேணும் ஈமான் கொடுறதுக்கு, இதுக்கு மேலே உனக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேலே என்ன தேவைன்னா லிஸ்ட்டு கொடுக்கணும்னு அர்த்தமா? இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? என்னம்மா? இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை, அவ்வளோதான் பாயிண்ட். இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் தேவையில்லைப்பா, இதுக்கு மேலே உனக்கு என்ன தேவை அப்படின்னா சார் எனக்கு இதெல்லாம் தேவை லிஸ்ட் கொடுக்குறேன் இல்லை, இதுக்கு மேலே எதுவும் உனக்கு தேவையில்லை, இவ்வளோ தான் விஷயம், இதுக்குள்ளே தான் கைடன்ஸ் இருக்குது. அப்படி வரலன்னா நீ தான் ஏதோ பிரச்சனையில் இருக்கின்ற மாதிரி அர்த்தம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதான் அந்த டைனமிக்ஸ், எப்படி ஹிதாயத் நடக்குது அப்படிங்கிற சம்பந்தமான திருக்குரான் சுன்னாவிலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினைகள். இதை நம்ம சரியாக விளங்கிட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தஆலா தாவா களத்தில் நம்ம செயல்படுகின்ற பொழுது எப்படி சரியான முறையில் இந்த அடிப்படைகளை வைத்துக்கொண்டு நம்ம எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டான முறையில் தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ள அந்த ஒரு கோணத்தில் வந்து தாவாவில் நமது பங்களிப்பை செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கேட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்களை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய மக்களாக, எதுவும் தவறுதல் இருந்தால் அதையும் மன்னிக்கக்கூடியவனாக மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.